வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் புதிதாக 12 தொழிற்பேட்டைகளை அமைக்க 28,602 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். தமிழ்நாட்டில் காரைக்குடி, திண்டுக்கல், குன்னூர், கரூர், குமரி உள்ளிட்ட 11 நகரங்களிலும் FM ரேடியோ சேவை. நாடு முழுவதும் 234 நகரங்களில் தனியார் FM ரேடியோ சேவைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. திமுக MP ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 908 கோடி அபராதம். அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை. திமுக MP ஜெகத் ரட்சகனின் 89 கோடியே 19 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியதில் சட்ட விதிகள் மீறப்பட்டதாக கூறி அமலாக்கத்துறை அதிரடி. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். மாதத்தின் கடைசி நாளில் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் வகையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்கு. விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 அதிநவீன சொகுசு பேருந்துகள் சேவை தொடக்கம். சென்னை பல்லவன் சாலை மத்திய பணிமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்துகளை பார்வையிட இருக்கிறார்கள். அதுவே அங்கே கொஞ்சம் வழிவிட்டு ஒதுங்கி நிற்குமாறு. தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் SSA நிதி உடனடியாக விடுவிக்கப்படும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. இது 583 கோடி மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற 249 கோடியே அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ NEPல நீ உள்ள வா, NEPல நீ வந்தால் மட்டும்தான் நான் இதை கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னா. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாக விமர்சனம். ஆவின் பொருட்கள் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநாடு. அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு. கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது 1,60 லட்சம் ரூபாய் மோசடி புகார். பணத்தை கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக அதிமுக பிரமுகர் குற்றச்சாட்டு. பதினான்கு வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் இருவருக்கு 25 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பு. இரண்டாயிரத்தி 28ஆம் ஆண்டிற்கு பிறகு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் டான்டி வசம் ஒப்படைக்கும் திட்டம் எதுவும் உள்ளதா?
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க தமிழக வனத்துறை மறுப்பு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் நடிகர் விஜய் சேதுபதி சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக இருவரும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ ஆட்சேபம். சிலை கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தரப்பில் வாதம். இரும்பு பெண் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி குறித்து பேசுவதற்கு அரைவேக்காட்டு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். தனிநபரின் படத்தை சமூக வலைதளங்களில் அனுமதியின்றி பயன்படுத்தினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சென்னை காவல்துறை எச்சரிக்கை. நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 பேரிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மனு. அமலாக்கத்துறை வாதங்களை முன்வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாழை படத்தின் கதை தன்னுடையது என எழுத்தாளர் சோ தர்மன் பகீர் குற்றச்சாட்டு. நீர்ப்பழி என்ற பெயரில் எழுதிய கதையை மாரி செல்வராஜ் படமாக எடுத்ததாகவும் பேட்டி. அந்த தண்ணியிலேயே சமுந்து காலில் என்னுடைய கதையில் அந்த பிள்ளைகளுக்கு சேத்து புண்ணு வந்திருக்கும். அந்த சேத்து புண்ணில் அந்த நீர்க்குறைஞ்சி முள்ளு குத்தி அதனால் அழுகிறது, வில்லையை தொலைக்கிறது, வில்லை இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாயிருக்குது. சினிமாவுக்காக சில எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை வந்து சேர்த்துருக்குறாங்க. அது மற்றபடி அது வந்து ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும். ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்த போட்டியில் பங்கேற்க ஏராளமானவர்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலனை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. வாங்கிறது அதை இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் சரி பண்ணி அந்த அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அதை அவங்க அந்த ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அதிக, அதாவது கட்டண சுமை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள்ளும். பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது இல்லை. மலையாள திரையுலகில் எழுந்துள்ள பாலியல் புகார்கள் மனதை உலுக்குவதாக குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரளாவில் அம்மா நடிகர் சங்கம் கலைக்கப்பட்ட நிலையில் 4 பேர் பதவி விலக மறுப்பு. டொவினோ தாமஸ், வினு மோகன், அனன்யா, சரையு ஆகியோர் ராஜினாமா செய்ய மறுப்பதாக தகவல். கொல்கத்தாவில் ஹெல்மெட் அணிந்து அரசு பேருந்துகளை இயக்கும் டிரைவர்கள். பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நடக்கும் முழு அடைப்பு போராட்டத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு நிகழ்ந்த கொடூரத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். குற்றவாளிகள் சுதந்திரமாக உலா வருவது மிகுந்த வேதனையை தருகிறது என பதிவு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும். அடுத்த வாரம் கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு.
குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சருடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதி. டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொள்வதாக கூறி நடிகை சனம் ஷெட்டியிடம் மோசடி முயற்சி. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ.